வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடல் நீரை உப்பு நீக்கும் ஆலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இன்று திறந்து வைப்பு. ஜப்பானின் உதவியோடு முன்னெடுக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்படும் என அலி சஃப்ரி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவின் செயலாளர் பதவியிலிருந்து சாகர காரியவசத்தை நீக்கும் பிரேரணையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பிக்கும் யோசனை நிறைவேற்றும். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தின் கீழ் உள்ள தாளியடி கடல் நீரை உப்பு நீக்கும் ஆலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. 266 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் குறித்த நீர்வளங்கள் திட்டம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தால் கூட்டாக நிதியளிக்கப்படுகிறது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் நீர்ப்பாசன தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் ஆகியோர் விசேட பிரதிநிதிகளாக கலந்து கொண்டனர். 2025ஆம் ஆண்டளவில் 186 கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு பாதுகாப்பான குழாய் நீரை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வட இலங்கையில் உள்ள 1,22,000 குடும்பங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள். இலங்கையில் முதன்முறையாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு பிரதேச சபையின் தாளியடியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி வருகையினை முன்னிட்டு பொதுமக்கள் திரண்டு வந்திருந்த அதேவேளை இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அமைப்புகளை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடாத்துகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சட்டங்கள் தொடர்பான கடமைகள் குறித்து விளக்கம் அளிக்க அனைத்து அமைச்சுக்கின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு தேர்தல்கள் ஆணையத்தின் தலைவர் மேயல் ரத்நாயக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு தொடர்பில் நாட்டின் தற்போதைய சட்ட கட்டமைப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்த வாரம் இந்த கலந்துரையாடல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் தேர்தல் சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்படுவதற்காக அரசு மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜப்பானின் 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான 13 இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் ஜப்பான், சிங்கப்பூர், ருமேனியா மற்றும் போலந்து ஆகிய நாடுகளுக்கான தனது அண்மைய விஜயங்கள் மிகவும் வெற்றிகரமானதாக அமைந்ததோடு இலங்கையின் வெளியுறவு கொள்கையினை வலுப்படுத்துவதற்கு பங்களித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பயணங்கள் இலங்கையில் தடைப்பட்ட ஜப்பானிய திட்டங்களை மீள ஆரம்பிப்பது உட்பட பல நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் சஃப்ரி தெரிவித்தார். கூடுதலாக சிங்கப்பூருடனான கலந்துரையாடல்கள் முதலீடுகளில் கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் ருமேனியாவுடனான பேச்சுக்கள் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டதென்றும் கூறினார். போலந்து தூதரகத்தை அமைப்பது தொடர்பாக இலங்கையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பல்வேறு நாடுகளோடு ஒருங்கிணைப்பது ஒன்று சிக்கலான பணியாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் கடன் மறுசீரமைப்புக்கான அவர்களின் ஆதரவை நாங்கள் வெற்றிகரமாக பெற்றோம். இது நமது வெளியுறவு கொள்கையில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். சர்வதேச உறவுகளை நிர்வகிப்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிபுணத்துவம் காரணமாகவே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டே கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். போலீஸ் மா அதிபர் பதவி தொடர்பாகவும் நெருக்கடி நிலைமை நிலவுகின்றது. இதற்கு விரைவான தீர்வு கிடைக்காவிட்டால் வேறு யாராவது நபரின் தலையீட்டினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி மிக அவசரமாக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் தான் வேட்பாளர் என்பதால் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரனை நியமிப்பது பொருத்தமற்றது என்று அவரால் கூற முடியும். எனவே இந்த விடயத்தில் நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளது. சட்டத்துறை, நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை என்பன இந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தரப்பினரின் அச்சுறுத்தலுக்கு அமைய இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து சாகர காரியவசத்தை நீக்கி அந்த பதவிக்கான பிரேரணையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பிக்கும் யோசனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மாத்தறை மாவட்ட சபை தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தறை மாவட்ட குழு நேற்றைய தினம் கூடியது. அப்போது இந்த முன்மொழிவுகள் ஏற்கப்பட்டன. மின்வள மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தறை மாவட்ட சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் வேட்பாளர்கள் உட்பட சுமார் 300 பேர் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு அண்மையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நிராகரித்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர யோசனையை சமர்ப்பித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதை அவர் முன்வைத்த மற்றைய பிரேரணையாகும். இது தொடர்பாக 2 முன்மொழிவுகளுக்கும் பிரதிநிதிகள் கூடி கைகளை உயர்த்தி ஏகமனதாக முன்மொழிவுகளை நிறைவேற்றியுள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபையால் எடுக்கப்பட்ட தீர்மானம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கருத்து அல்ல. எனவே மீண்டும் அவரோடு கலந்துரையாடி தனது பிரேரணைக்கு ஆதரவை பெற முயற்சிப்பதாக கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான பசந்த யாபா அபிவர்த்தன, சரத் டி அல்விஸ், PG சந்தன பிரியந்த, பிந்து வீரசிங்க, சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவின் புதல்வர் சமீர ஜாபா அபிவர்த்தன உள்ளிட்ட பிரதிநிதிகள் அங்கு கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அதிலிருந்து விலகி சென்ற சஜித் பிரேமதாச அணியினருக்கிடையே அவசர கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் 2 தினங்களுக்குள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சஜித் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி லக்ஷ்மன் பொன்சேகா மற்றும் ரணில் அணியிலிருந்து சாகல ரத்நாயக்க ஆகியோருக்கிடையே தற்போது பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிரேஷ்ட பத்திரிகை ஊடகவியலாளர் ஒருவர் இது தொடர்பாக தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுடனான நேரடி பேச்சுவார்த்தையில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் என்றும், ஆனால் அவர் சார்பாக முக்கியமான பொறுப்புகளை ஏற்க 3 அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வைக்க அவர் தயாராக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் சரத் பொன்சேகாவின் பங்கு மர்மமாக மாறியுள்ளமை பலரது கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் லக்ஷ்மன் பொன்சேகாவுக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவும் அதிகளவில் பேசப்படுகிறது. லக்ஷ்மன் பொன்சேகா சஜித் பிரேமதாசவின் பிரச்சார செயற்பாட்டின் முதன்மையானவராக கருதப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியை பழைய நிலையில் உருவாக்க முயற்சிக்கும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தனது இறைமை ஆழ்புல ஒருமைப்பாட்டினை பாதுகாப்பதற்கு ராணுவ ரீதியான உதவிகளை வழங்க தயார் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென் ஹாங் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புவிசார் அரசியல் நகர்வுகள் அதிகளவில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இலங்கை ராணுவத்திற்கு தொடர்ந்தும் பயிற்சிகளை வழங்குவதற்கு சீனா தயாராக உள்ளது. எங்கள் 2 நாடுகளிலும் இராணுவத்தினருக்கு இடையிலான உறவுகள் காலத்தால் சோதிக்கப்பட்டவை. இலங்கை மரபு சாராத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றது. எப்போதும் போல இலங்கையின் இறைமை, ஆட்புல ஒருமைப்பாடு என்பவற்றை பாதுகாப்பதற்கு இலங்கையின் ஆயுதப்படையினருக்கும் மக்களிற்கும் சீன மக்களும் இராணுவத்தினரும் உறுதியான ஆதரவை வழங்குவார்கள் என்று தெரிவித்தார். 8 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியான பல்வேறு வகையான தொடர்பாடல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு உபகரணங்கள் இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மன்னார் பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு அமைச்சரவையை வழங்கிய அனுமதியை செல்லுபடியற்றதாக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்டு 5 அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்த மனுக்கள் மீதான விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. துரைராஜா, AHMD நவாஸ், ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.